கிராமத்தின் மார்கழி திருவிழா. தெருக்களில் மின்மினி விளக்குகள், மக்கள் சிரிப்பு, குழந்தைகளின் ஓட்டம், பலூன்களின் நிறங்கள் எல்லாம் ஒரு பண்டிகை வானத்தை உருவாக்கியது. சிவா எளிமையான விவசாயி, வெள்ளை வேட்டி சட்டையில், தோளில் மண் மணக்கும் கருவியுடன் வயலிலிருந்து திருவிழா வழியாக நடந்தான். அவன் கையில் இன்னொரு கை. அது மாலாவின் கை. மஞ்சள் புடவை, ரோஜா மலர் போல சிவந்த பாவாடை ஜாக்கெட், தலைமீது மல்லிகை பூவின் மனம். மாலா சிவாவின் வாழ்க்கையில் ஒளி. அவர்கள் நடக்கும் பாதை இருவரின் மனதிலும் நினைவாகச் சேர்ந்தது. ஒரு பக்கம் திருவிழாவின் சத்தம், மற்றொரு பக்கம் இருவரின் மனதில் மட்டும் கேட்கும் அமைதி. சில சமயம் அவள் கையில் சர்க்கரை சாறு, சில சமயம் பலூன்கள். ஆனாலும் சிவாவின் பார்வை எப்போதும் அவள் மேல்தான். ஆனால் இந்த காதல் ஒரே நாளில் மலரவில்லை. மாலா முதலில் சிவாவை சந்தித்தது நகரத்தில் வேலை பார்த்தபோது. ஒரு அலுவலக நெடுந்தெருவில் சிவா அவளிடம் ஒரு ரோஜா கொடுத்தான். அவள் அப்போது எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவள் கண்களில் ஒரு சிறிய புன்னகை பிறந்தது. அந்த புன்னகையே இன்று திருவிழா வழியாக வயல்வெளியில் நடக்கும் இந்த பயணமாகிவிட்டது. இரவு வானில் பட்டாசு வெடித்து வண்ணங்களால் பசுமை வயலை அலங்கரிக்க சிவா மனதில் நினைத்தான். வயலுக்கு மழை எவ்வளவு தேவையோ, என் உயிருக்கு மாலா அவ்வளவு தேவை.